ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தர் வந்து எங்கிட்ட பார்த்துட்டு 17 வருஷமாக அல்சர் இருக்குது அப்படின்னாரு. அல்சருங்கிறது ஒரு வயிற்றுப்புண், அது 17 வருஷமெல்லாம் யாருக்கும் இருக்காது. அப்படி உங்களுக்கு 17 வருஷமாக இருக்குதுன்னா இது உள்ள இடு மருந்து தான் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம். இடு மருந்துனா உங்களுக்கு பிடிக்காதவங்க உங்களை பழிவாங்கணுங்கிற நோக்கத்தில் அந்த மருந்தை உள்ளே கொடுத்துருப்பாங்க. அது உள்ளே போகும்போது தொண்டையெல்லாம் எரிச்சிட்டு போயிடும். சில பேருக்கு இரைப்பையில் புண்ணு உண்டாகும், சில பேருக்கு மண்ணீரலில் புண்ணு உண்டாகும். இந்த மாதிரி பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அல்சருங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம், அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கிற ட்ரீட்மெண்ட்டில் அது சரியாயிடும். 6 மாதத்துக்கு மேலே சரியாகாத அல்சர்லாம் கிடையாது. தயிர் சாப்பிட்டு குணமாச்சு, மோர் சாப்பிட்டு குணமாச்சு, நீஸ் தண்ணி குடிச்சு சரியாச்சு, ஜெலுசில் குடிச்சு எனக்கு சரியாச்சு. வெயில் காலம் வந்தால் தாங்க கொஞ்சம் ஒரு மாதிரி உடல் உஷ்ணத்தில் இருக்கும், மற்றபடி குளிர்காலத்தில் எனக்கு அந்த மாதிரி பிரச்சனை இல்லை. இதுதான் அல்சருடைய சிம்டமே தவிர 17 வருஷம் 12 வருஷம் 10 வருஷம் இதெல்லாம் இடுமருந்து உள்ள உயிரோடு இருக்குது. அது தன்மை மாறலை. நீங்கள் இந்த பொருட்கள் எல்லாம் உள்ளே போடும்போது அது ஆக்டிவ் ஆகி செயல்பட்டுக்கிட்டே இருக்குது. சில பேருக்கு ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்கும். இது எல்லாமே உள்ள இடுமருந்து இருக்குதுன்னு அர்த்தம். இதை எடுக்கிறதுக்கான மருந்து நம்ம கோயிலில் கொடுக்குறோம். அதை என்ன இப்போ இது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸ்லோ பாய்சன், இவ்வளோதான். இதுக்கு தயாரிக்கிற பொருள் கூட ரொம்ப சிம்பிளானது. நீங்கள் ஒரு கல்லுப்பில் அரிசி இருக்குது, நம்ம சாப்பாடு இருக்குது இல்லையா, அந்த சாப்பாடை வந்து நல்லா பிசைஞ்சு கல்லுப்பில் போட்டு பெரட்டி ஒரு ஓரமாக வச்சுட்டு பின்னாடி இந்த வசிய மருந்து இருக்குது, இந்த வசிய மருந்து அதில் கலந்து நீங்கள் யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு கலந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா வேலை முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அவங்களுக்கு ஃபுல்லாக எரிச்சிட்டு 3 தன்மை. இதில் எந்த மாதிரி அவங்கள நீங்கள் பழி வாங்குறீங்க அப்படின்னு இருக்குது. அந்த மருந்து அப்படிப்பட்ட தன்மை இருக்குது. எப்படி இப்போ அல்சருக்கு மாத்திரை, தலைவலிக்கு மாத்திரை, காய்ச்சலுக்கு மாத்திரைன்னு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இந்த இடு மருந்துலையுமே நீங்கள் என்ன வெரைட்டி இவங்களுக்கு கொடுக்க போகிறீங்க அந்த மருந்தை நீங்கள் அதில் கலந்து அவ்வளோதான் கலந்து நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உள்ளே போய் இது உள்ளே போய் வளர ஆரம்பிக்கும். சில மாத்திரைகளை தண்ணியில் போட்டோன்னே புஷ்ஷுன்னு உப்ப ஆரம்பிக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இது வந்து ஆசிடில் போட்டிங்க அப்படின்னா இது வந்து அப்படியே பெருசாக ஆரம்பிக்கும். ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் உள்ளே இருக்கிறது வந்து HCl அமிலம் தான், நம்ம உணவு செரிக்கிறதுக்காக. இதோட தன்மை இதை அமிலத்துக்குள்ளே போட்டிங்கன்னா இது வளர ஆரம்பிக்கும். இது ஸ்கேனில் தெரியுமான்னு கேட்டால் இது ஸ்கேனில் தெரியாது. இது உள்ளே இருந்து என்ன பண்ணும் அப்படின்னா உள்ளே இருந்து தேவையில்லாத நச்சு கிருமிகளை உற்பத்தி பண்ணும். புண்ணை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம குடலோடைய தன்மை பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சாப்பிட்றத உறிஞ்சு அதிலிருந்து சக்தி எடுக்கும். இது குடல்லையே ஒட்டி இருக்கிறங்காட்டி இது உரிய என்ன தான் வரும், இதில் இருக்கிற அந்த நச்சுத்தன்மை மட்டும்தான் இந்த உடம்பு உறிஞ்சிக்கிட்டு இருக்கும். இந்த நச்சுத்தன்மையை உறிஞ்சு தான் இந்த உடம்பு ஸ்லோ பாய்சனாக மாறும். இதை வெளியே எடுக்கணும், ஒன்று இதை கரைக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு பேதி மருந்து சாப்பிடணும். முறையாக டாக்டர் ஆலோசனை பெற்று அதுக்கப்புறம் நீங்கள் பேதி மருந்து சாப்பிடணும். அதுக்கப்புறம் நம்ம கொடுக்குற இந்த உப்பை சாப்பாட்டில் கலந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு வரீங்க அப்படின்னா பரிபூர்ணமாக உங்களுக்கு இது குணமாகும். அதனுடைய தன்மைங்கிறது வந்து நீர்த்து போகும். இதை எவ்வளோ நாள் சாப்பிடணும் அப்படின்னா 3 மாத காலமாவது சாப்பிடணும். இந்த உப்பை நீங்கள் பயன்படுத்தும் போது நிச்சயமாக உள்ளே இருக்கிற அந்த மருந்து வந்து நீர்த்து போக ஆரம்பிக்கும். முள்ளால் தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இது ஒரு உப்பு. இந்த உப்பில் அந்த தன்மை கொடுத்தோம்னா உங்கள் உடலில் ஒட்டி இருக்கு இல்லையா, அந்த பிசுபிசுப்பு தன்மையை ஃபஸ்ட்டு நீக்கும். அப்போ என்ன ஆகுனா அது வெளியே வர்றதுக்கு ரிமூவ் ஆயிடும். இது ஒரு கழிவாக மாறிடும். வெளியே வந்த உடனேயுமே நீங்கள் ஒரு பேதி மருந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா இது வெளியே வந்துடும். அப்போ உங்கள் குடல் சுத்தமாயிரும். இதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த பழைய பிரச்சனைகள் வராது. வசிய மருந்தே இப்படி தான். உங்கள் உடம்புல என்ன மாதிரி வசியம் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இதை உள்ளே கொடுத்துட்டா இந்த அமிலங்கள் இது சுரக்கிற வரைக்கும், இதனுடைய தன்மை இருக்கிற வரைக்கும் நீங்கள் அவங்களுக்கு வசியமாக இருப்பீங்க. அவ்வளோதான். அவங்க வேலையை சாதிச்சுக்கலாம். உங்கள் சொத்தை வாங்குற வரைக்கும், உங்களை கல்யாணம் பண்ணுற வரைக்கும், நீங்கள் ஒரு பாஸாக இருக்கீங்கன்னா முதலாளி கூட இப்படி ஏமாற்ற முடியும். நான் சொல்கிறதுக்கெலாம் நீங்கள் ஆமா சாமி போடுற மாதிரி உங்களை மாற்ற முடியும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் இதெல்லாம் பிற்காலத்தில் மனிதன் தன்னுடைய லாபத்துக்காக உருவாக்கினோம். இதுக்குள்ளே போன யாருமே நல்லா இருந்ததா சரித்திரமே கிடையாது. இதுதான் உண்மைக்கும் இந்த மாதிரி தீய சக்திக்கும் இருக்கிற வித்தியாசமே. என்றைக்காவது நீங்கள் கடவுளை விட்டு உங்கள் சுய அறிவுக்கு எட்டின மாதிரி இந்த மாதிரி குறுக்கு வழியிலலாம் கையாண்டிங்க அப்படின்னா கர்மா உங்களை வச்சு செய்யும். அதாவது நீங்கள் உங்கள் குழந்தைங்க பரம்பரை எல்லாரையுமே நிர்மூலமாக அழிச்சு விட்ரும். ஆண் வாரிசே இருக்காது. அப்படி அழிச்சா தொக்க அழிக்கும். இதுக்கு மேலே உங்களுக்கு தண்டனையே இல்லைங்கிற அளவுக்கு பயங்கரமான கொடூரமான தண்டனைகளை கொடுக்கும். இந்த மாதிரி வேலை செஞ்சீங்க அப்படின்னா பைத்தியம் பிடிச்செல்லாம் தெரியுறாங்க இல்லையா, அவங்கள பார்க்கும்போது நமக்கு இறக்கமாக இருக்கும். என்னடா இப்படி இருக்காங்களே பாவம் அப்படின்னு இருக்கும். அவன் பண்ணின காரியத்தெல்லாம் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அப்படி பண்ணியிருப்பான். நல்லா இருக்கும்போது யார் என்னன்னே தெரியாமல் எல்லாம் அப்படி பண்ணியிருப்பாங்க. அப்புறம் பார்த்தா நம்ம முன்னாடியே பைத்தியமாக சுற்றிட்டு இருப்பாங்க. கர்மா. நீங்கள் யாரையாவது கெடுக்கணும்னு என்ன பண்ணினாலும் நிச்சயமாக சொல்கிறேன், உங்களுக்கு நீங்கள் ஒரு இடுமருந்தை தயார் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம்.
கர்மானா என்னென்னா நீங்கள் என்ன பண்ணீங்களோ அது அப்படியே ரிட்டர்ன் பேக் வந்துடும். நீங்கள் நல்லா இருக்கணும்னு ஒருத்தங்களுக்கு எது பண்ணாலும் அதுவும் உங்களுக்கு ரிட்டர்ன் வரும். கெடுக்கணும்னு நினச்சிங்க பார்த்தீங்களா, கேடு நினைப்பான், அவன் அப்படியே கெட்டும் போயிடுவான். அவன் மட்டும் இல்லை, குடும்பத்தையும் சேர்த்து அழிங்குது. அதுதான், இதைத்தான் அவங்க புரிஞ்சுக்கிறது இல்லை. இன்றைக்கி தேதிக்கு நான் பழி வாங்கிக்கிறேன். உன் பிள்ளையை நினச்சிப்பார், எந்த தப்பும் செய்யாத உன் பிள்ளை நாளைக்கு கண்ணீர் வடிப்பான். அவனுக்கு ஒன்றுமே புரியாது வாழ்க்கையில், ஏன் இப்படியெல்லாம் நடக்குது, நான் என்ன பாவம் பண்ணுன்னு கதறுவான். நீ பண்ணின காரியம். ஏன்னா பித்திருக்கள் தோஷம் அப்படின்னு இருக்குது, முன்னோர்களுடைய சாபம். நீங்கள் யாராவது தப்பு பண்ணிட்டீங்கன்னா உனக்கு அதே வழியை கொடுக்கணும். இப்போ ஒருத்தங்க குழந்தைய கொண்டுட்டாங்கன்னா இவனை கொல்லக்கூடாது, இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இவனுக்கு ஒரு குழந்தை கொடுத்து அந்த குழந்தை மேலே இவனுக்கு ஒரு அதீத அன்பை கொடுத்து இந்த குழந்தை இல்லாமல் என்னால் வாழவே முடியாதுங்கிற நிலைக்கு அவனை கொண்டு வந்து இப்போ அறுக்கணும் அந்த குழந்தைய. இதுதான் இதுக்கு சரி. ஏன்னா அதுதான் அந்த தகப்பனுடைய வழி. அப்போ கொலை பண்ணனவனை கொலைலாம் பண்ணக்கூடாது, அவன் யாரை கொலை பண்ணானோ அதே மாதிரி இவனுக்கு ஒன்று. இதை சரிக்கு சரி கர்மா செய்யும். அதனால தான் சொல்லுவாங்க, அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் அப்படிம்பாங்க. இப்போ புரிஞ்சிச்சா ரெண்டுக்கு வித்தியாசம்? அரசன் அவனை மட்டும்தான் கொள்வான், அப்படியே தராசில் வைக்கும், எடை போட்டு இம்மி கூட மாறாமல் அப்படியே கர்மா ரிட்டர்ன் கொடுத்துரும். இதை மனசில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு யாராவது இப்படி செஞ்சால் நேராக கடவுள்கிட்ட முறையிடுங்க. பழி வாங்கிறது நம்மளுடைய வேலை இல்லை. நீங்கள் கடவுள்கிட்ட சொல்லணும், கடவுள் அவங்கள கர்மாப்படி தண்டிப்பார். அப்போ எனக்கு என்ன வேலை? உனக்கு அமைதியாக இருக்கிறது மட்டும்தான் வேலை. உனக்கு இங்கே ரியாக்ஷன் டைமே கிடையாது. நீ கடவுள்கிட்ட சொல், கடவுள் பார்த்துக்குவார். கேளக்கிய சித்தர் நமோ நமக்கு.